கன்னிராசி உத்திரம் நட்சத்திரம். இது சூரியனோட நட்சத்திரம். தசா காலங்கள் 6 வருடம். என்னோட கணக்குப்படி 3 வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க. கன்னிராசியில் உத்திரம் நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், இந்த 3 பாதங்கள் மட்டுமே தான் இருக்கும். அதனால தான் நான் 3 வருஷம் தசா புத்தி இருப்பு எடுத்துருக்கிறேன். நான் 3 வயசு வரைக்கும் சூரிய தசை நடப்பில் வந்தால் பிறகு 10 வருடங்கள் சந்திர தசை. 3 + 10 13. 13 வயசு வரைக்கும் சந்திர தசை நடப்பில் வரும். அதன் பிறகு 7 வருடங்கள் செவ்வாய் தசை. 13 + 7 20. 20 வயசு வரைக்கும் உங்களுக்கு செவ்வாய் தசை நடப்பில் வரும். இந்த 2024 சென்ட்ரு பகுதியில் இருக்கிறோம். நம்ம 6 மாத காலங்கள் முடிஞ்சது. இருக்கக்கூடிய ஒரு 5 மாத காலங்கள் கிரக நகர்வுகள் தசா புத்தி என்ன பலன்களை கொடுக்கும். 2024 குரு பயிற்சியானது, 2023 சனி பயிற்சியானது, ராகுகேது பயிற்சியானது, எந்தவித மாற்றமும் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த வீடியோ. இது குரு பயிற்சியோ இல்லை சனி பயிற்சியோ இல்லை ஆண்டு பலன்களோ கிடையாது. உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருந்தால் கிரக பயிற்சிகளில் எந்தவித மாற்றமும் தரலை அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுங்க. இப்போ படிக்கிற காலகட்டத்தில் இருக்கிறீங்கன்னு வச்சுங்களேன். இப்போ செவ்வாய் தசையில் இருப்பீங்க. இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் படிப்பில் தடை அப்படின்னா இந்த செவ்வாய் தசை உங்களுக்கு அவயோகத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வயது காலகட்டத்தில் வர செவ்வாய் தசை அப்படிங்கிறது பெருசாக பாதிக்காது. படிப்பு சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் இருக்காது. ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தால் செவ்வாய் தசையில் லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். லவ்வில் பிரச்சனைகள், இல்லை கல்யாணம் ஆகிறது, அதுலேயே பிரச்சனைகளை சந்திக்கிறது. செவ்வாய் தசைங்கிறது அவயோகராக இருந்து தசை நடத்தக்கூடிய காலம். அது மாதிரியான காலகட்டத்தில் இது மாதிரியான ப்ராப்ளத்தை நீங்கள் சந்திக்கலாமே தவிர மற்றபடி படிப்பில் எந்தவித பாதிப்பும் கிடையாது. 20 வயசுக்கு மேலே 38 வயசு வரைக்கும் ராகு தசை. இந்த ராகு தசை அப்படிங்கிறது இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெளிநாடு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். இதற்கு முன்னால் வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்காக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, முயற்சி பண்ணுறீங்க, இன்னும் கிடைக்கல அப்படின்னாக்கா இந்த வெளிநாடு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இது குருவுடைய பார்வை ராசிக்கு இருக்கிறதுனால மனசு கொஞ்சம் தெளிவாக இருக்கும். ராகு தசையால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு கொஞ்சம் தெளிவான எண்ணங்கள் இந்த காலகட்டங்களில் பிறக்கும். சனி பகவான் வக்ர காலத்தில் இருக்குது. ராசிக்கு 6ஆம் இடத்துல வக்ரமாக இருக்குது. உடல்நிலை தொந்தரவுகள் நிறைய கொடுத்துருக்கோம். 6ஆம் இடத்துல இருக்கும்போது கடன் பிரச்சனைகளை அதிகமாக கொடுத்துருக்கும். இப்போ வக்ர காலங்களில் ஓரளவுக்கு அதுக்கு தீர்வு கிடைக்கும். வக்ர காலங்களையும் உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். வக்ர நிவர்த்தியான பிறகும் அது பூரட்டாதி நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறதுனால அந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துவார். 9ஆம் இடத்துல குரு இருந்து ராசியை பார்க்கறது, ராசிக்கு குருவுடைய பார்வை இருக்கிறது அவ்வளோ சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். சுபகிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு அவயோகர் தான், யோகம் செய்யாத கிரகம் தான் இந்த குரு பகவான். அவருடைய பார்வை ராசிக்கு இருக்கிறது நல்லது. அந்த பார்வை எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த இடமெல்லாம் சிறப்பாகும் இந்த குருவுடைய பார்வை. அதனால் ராசிக்கு இருக்கிறதுனால உங்களுக்கு மனசு தெளிவாக இருக்கும். இந்த காலகட்டங்களில் எடுக்கக்கூடிய முடிவுகள் கொஞ்சம் தெளிவாக இருக்கும். குரு பயிற்சி ஆகி 2 மாத காலமாச்சு, எந்த வித மாற்றமும் வரல அப்படின்னாக்கா இது ராகு தசையில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள். ராகு எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் எந்த லக்னமாக வேணால் இருங்க, அந்த லக்னத்துக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு அமர்ந்த இடம் அந்த வீட்டதிபதி யோகராக இருந்தால் சிறப்பு. அது யோகராக இருந்து அந்த வீட்டதிபதி ராகு பகவானில் இருந்து 6-8 12 மறையாமல் இருக்கணும். இருந்தால் இந்த ராகு தசைங்கிறது நல்லாவே இருக்கும். ஆல்ரெடி உங்களுக்கு நல்லாவே போயிட்டுருக்கும். நிறைய கஷ்டங்களை கொடுக்குது அப்படின்னாக்கா 6-8 12 அந்த சுபகிரகம் சொல்லக்கூடிய வீடு கொடுத்த கிரகம் மறைவு ஸ்தானத்தில் இருந்துச்சுனாக்கா இந்த ராகு தசைங்கிறது நிறைய பாதிக்கப்பட்டிருக்கும். அதிகபட்சமாக உங்களுக்கு கெடுபலன்கள் தான் உண்டு. வேலை வாய்ப்புகள் சரியாக இருந்திருக்காது, தொழில் சரியாக அமைஞ்சிருக்காது, திருமணமும் சரியாக அமைஞ்சிருக்காது, திருமணம் அமைஞ்சாலும் அதில் பிரச்சனைகள், இது எல்லாமே கொடுத்துருக்கு இந்த ராகு தசையில். இப்போது 38 வரைக்கும் இருக்கக்கூடிய வயசில் ராகு தசையில் முதல் 12 வருடங்கள் ஒரு பலன், பின்னாடி வரக்கூடிய 6 வருடங்கள் ஒரு பலன், இரண்டாவதாக பிரித்து கொடுக்கும். முதல் வரக்கூடிய 12 வருடங்களில் அதாவது 20 to 32 வரைக்கும் இருந்தீங்கன்னு வச்சுலேன். என்னோட கணக்குப்படி 20 வயசுலேருந்து 32க்குள்ளே இருக்கக்கூடிய நபர்களுக்கு கடுமையான கெடுபலன்கள் கண்டிப்பாக இருந்திருக்கும். அப்படி அனுபவிச்சிருந்தீங்கன்னாக்கா, கஷ்டங்களை அனுபவிச்சிருந்தீங்கன்னாக்கா பிறகு வரக்கூடிய 6 வருடங்களுக்கு விதிவிலக்கு உண்டு. ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிக்கலாம். அது கூட உங்கள் ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும். திருமண வாழ்க்கைக்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள், சூரிய சந்திர நட்சத்திரங்களுக்கு திருமண வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய கிரகம் ராகு.
இது இளவயது காலகட்டத்தில் திருமணத்துக்காக முயற்சி பண்ணக்கூடிய காலகட்டத்தில் இந்த ராகு தசை வர்றதுனால இந்த கிரகம் தான் திருமண வாழ்க்கையை நிர்ணயிக்கணும். உங்களுக்கு நல்ல திருமண வாழ்க்கை அமையுமா இல்லை திருமண வாழ்க்கையில் பாதிப்புகளை கொடுக்குமா அப்படிங்கிறது இந்த ராகு தசையை வச்சு தான் சொல்ல முடியும். ராகு தசை அவயோகத்தில் இருந்து பண்ணிச்சுனாக்கா நிறைய கெடுபலன்கள், 2க்கு மேற்பட்ட திருமணங்கள், ஒரு திருமணம் நடக்கிறது அதில் பிரச்சனை வரும், 2வது திருமணத்துலையும் பிரச்சனை வரும், 3வது திருமணத்துலையும் பிரச்சனை வரும், நிம்மதியே இருக்காது, திருமண வாழ்க்கையில் நிம்மதியே இருக்காது. இதுக்கு விதிவிலக்கு உண்டு, எல்லாருக்கும் நான் சொல்லலை, ராகு தசை பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு மட்டுமே. ஏன் இந்த கஷ்டத்தை கொடுக்குது? இப்போது சனி பயிற்சி, குரு பயிற்சி ஆனது, ராகு கேது பயிற்சி ஆனது, எந்த வித மாற்றமும் இல்லைன்ற நபர்களுக்கு மட்டும் இது. இதற்கு காரணமே இந்த ராகு தசை அப்படிங்கிறது அவயோகத்திலேருந்து பண்ணுறதுனால தான். நல்ல இடத்துலேருந்து பண்ணிச்சுனாக்கா நிறைய வேலை வாய்ப்புகள், பொருளாதாரம், அது இதுன்ட்டு ஒரு சில மாற்றங்கள், நல்ல ஒரு மாற்றங்களும் வரும், ஒரு சில கஷ்டங்களும் கொடுக்கும். வெளிநாடு வேலை வாய்ப்பு, வெளிநாட்டு போய் சம்பாதிச்சுட்டு வர்றது, திருமண வாழ்க்கை கூட ஒரு சில பேருக்கு நல்லா இருக்குது. வாழ்க்கையில் முன்னேற்றமே இல்லைன்னா இந்த ராகு தசை தான் காரணம். இதன் பிறகு வரக்கூடிய காலங்களில் இந்த ராகு தசை உங்களுக்கு நல்லாவே இருக்கும். 32 வயசு மேலே இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு லைஃப் அமையும், வேலை வாய்ப்பு, தொழில் எல்லாமே இந்த காலகட்டங்களுக்கு கொடுத்துரும். 38 வயசுக்கு மேலே 54 வயசு வரைக்கும் குரு தசை. குரு தசை இந்த ராசிக்கோ லக்னத்துக்கோ நன்மை செய்யாது. நன்மை செய்யாத கிரகம் பார்வை இருக்குது ராசிக்குன்னு வச்சிங்களேன், இப்போ நன்மை உங்களுக்கு நடக்கும். இப்போ தொழில் நல்லா வளர்ச்சியை கொடுக்கும், மன அழுத்தத்திலேருந்து வெளியே வருவீங்க, மனசார்ந்த பிரச்சனைகள் இருக்காது, குடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் இருக்காது. யாருக்காவது பணம் கொடுத்துருப்பீங்க, அது வந்திருக்காது, இப்போ வரும். பணம் வாங்கியிருப்பீங்க, அது கொடுக்க முடியாமல் நிறைய கஷ்டப்படுவீங்க இல்லையா, இதுக்கப்புறம் கொடுத்துருவீங்க. பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சின்னு சொல்லிக்கலாம். ஏன்னா 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு உங்களுக்கு சனி ஜாதகத்தில் நல்லா இல்லைன்னு வச்சிங்களேன், உடனே கடனை கொடுத்துருக்கும், நோயை கொடுத்துருக்கும், உடல்நிலை பாடாப்படுத்தும், கஷ்டத்தை கொடுத்துருக்கும், இது மாதிரி மருத்துவ செலவுகளை கொடுத்துருக்கு இல்லையா, அது எல்லாமே இந்த வக்கர சனி காலகட்டங்களில் தீர்வாகும். வக்கர நிவர்த்தியான பிறகு கூட உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா வக்கர நிவர்த்தியாகி பூரட்டாதி நட்சத்திரத்தில், குருவோட நட்சத்திரத்தில் சனி சஞ்சாரம் பண்ணக்கூடிய காலம் அதன் பிறகு. அப்போது அந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நல்லாயிருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சனியால் பாதிப்பு இல்லை. 6ஆம் இடத்துல இருந்தாலே சனி பகவான் வெற்றி வாய்ப்புகள், எதை தொட்டாலும் வெற்றி தான். ஆனால் ரொம்ப போராடி தான் நீங்கள் வெற்றி பெறுவீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளை கிடைக்கும். அதனால் முயற்சி பண்ணிகிட்டே இருங்க. 54 வயசுக்கு மேலே 73 வயசு வரைக்கும் சனி தசை. இப்போ சனி தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், பூர்வ புண்ணியஸ்தான அதிபதினு சொல்லக்கூடியவர், 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் 6லே ஆட்சி பெற்று இப்போ வக்கரமாக இருக்கார். குருவுடைய பார்வை ராசிக்கு இருக்குது. இப்போ வரக்கூடிய காலம் உங்களுக்கு 2024 ஃபுல்லாகவே 6-7 மாதம் போயிடுச்சு. எப்படிப்பட்ட மாற்றங்களை கொடுக்கும் அப்படின்னாக்கா, ஒரு சிலருக்கு தொழில் வளர்ச்சி கொடுக்கும், கடன் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும். ஏன்னா சனி வக்கரமாக இருக்குது, வக்கர நிவர்த்தியான பிறகு உங்களுக்கு நல்லாயிருக்கும். நான் நிறைய ஆரம்பத்துலேருந்தே நிறைய வக்கர நிவர்த்தியான பிறகு நிறைய சொல்லியிருக்கேன். சனி தசையால் பாதிக்கப்பட்ட நபர்கள், இப்போ தொழிலில் ரொம்ப முடக்கமாக இருக்குது, தொழில் வளர்ச்சி இல்லை, ஃபேமிலியில் ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னாக்கா, இந்த ப்ராப்ளமெல்லாம் இப்போ சால்வ் ஆகும். வீட்டில் திருமணத்துக்காக முயற்சி பண்ணிகிட்டே இருப்பீங்க, அந்த முயற்சிகள் கூடி வராமல் இருக்கும். யாருக்காவது 7.5 சனி அஷ்டம சனி நடந்துச்சுனாக்கா சுப விசேஷங்கள் நடக்காது. இப்போ அஷ்டம சனி 7.5 சனி இல்லைன்ற பட்சத்துலையோ, அப்படி இல்லை இந்த 7.5 சனி அஷ்டம சனி இருந்தாலும், வீட்டில் 7.5 சனி அஷ்டம சனி இருந்தாலும் உங்களுடைய தசா புத்தி இந்த சனி தசை அப்படிங்கிறதுனால ஒரு சில தடைகளை கொடுத்துருந்தால், இப்போ வக்கர சனி காலகட்டங்களில் அந்த தடைகள் இருக்காது. திருமணத்துக்கு உண்டான வேலை வாய்ப்புகளை கொடுத்துரும், சுப விசேஷங்களை கொடுத்துரும், வீடு கட்டக்கூடியது, ஏதோ ஒரு வகையில் லோன் வாங்கி வீடு கட்டக்கூடியது, கடன் வாங்கி வீடு கட்டக்கூடியது, அதுக்குண்டான வருமானத்தையும் இந்த காலகட்டங்களுக்கு கொடுக்கும் சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு. 73 வயசுக்கு மேலே 90 வயசு வரைக்கும் புதன் தசை. புதன் தசை நடக்கக்கூடிய நபர்கள், இது ராசியாதிபதி தசை, 10ஆம் அதிபதி தசை. வீட்டில் யாராவது தொழில் ஆரம்பிக்கணும்னு நினச்சாங்கனாக்கா இந்த காலகட்டங்களில் தொழில் ஆரம்பிக்கலாம். இது வரைக்கும் நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கலாம். இதன் பிறகு வரக்கூடிய காலங்களில் இந்த புதன் தசையில் குருவுடைய நகர்வுகள் நல்லா இருக்குது. 9ஆம் இடத்துல குரு, அதுக்கு அடுத்து 10ஆம் இடத்துல வரும், 11ஆம் இடத்துல வரும். இதெல்லாம் குருவுடைய நகர்வுகள் உங்களுக்கு ராசிக்கு நல்லா இருக்குது. நன்மை செய்யாத கிரகம் தான் இந்த குரு பகவான், இல்லைன்னு சொல்லலை. பொருளாதாரத்தை சொல்லக்கூடிய கிரகம். இந்த குருவுடைய சப்போர்ட் நமக்கு தேவை எப்பவுமே. அதனால் பண வரவு கொடுக்கணும் அப்படின்னாக்கா குரு நல்லா இருக்கணும், உங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும், உங்கள் ராசியை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும், உங்கள் தசையை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும். அப்போ அந்த குருவுடைய நகர்வுகள் நல்லா இருக்குது. புதன் தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தொழில் வளர்ச்சி கொடுத்துரும். தொழில் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா தொழில் வளர்ச்சி, ஓய்வில் இருந்தீங்கன்னாக்கா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி.
சனியுடைய நகர்வுகளும் நல்லா இருக்கும். உடல்நிலை தொந்தரவுகளை கொஞ்சம் கொடுக்கலாம், வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உடம்பு கொஞ்சம் பாடாப்படுத்தும். நோய் நொடி பிரச்சனைகள், மருத்துவ செலவுகளை கொஞ்சம் வந்துட்டு போகும். உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கனாக்கா எந்த ப்ராப்ளம் இருக்காது. இந்த கன்னி ராசியில் இருக்கக்கூடிய உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு 2024 தசாபுத்தி ரீதியாக நிறைய மாற்றங்களை சந்திக்க போகிறீங்க. நன்றி.